Find the principal value of cos inverse of 1 by 2. Now we are going to find principal value. Before entering to the principal value, you must know degrees or radians. இங்க எவ்வளவு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரலாம் நீங்க. For example, cos 0 இந்த லைன்ல 1, cos pi இந்த லைன்ல -1. 1 and -1. Your values goes from 1 to -1. இந்த ரேஞ்சில் different kinds of values கிடைக்கும் cosக்கு. 1 கிடைக்கும், 1 by 2 கிடைக்கும், √3/2 கிடைக்கும், 1 by √2 கிடைக்கும், 0.5 கிடைக்கும், 0.7 கிடைக்கும், -0.8 கிடைக்கும், 0.9. 1.1 கிடைக்கவே கிடைக்காது. காஸ்ட்ல 1.1 இல்லவே இல்லை. அதே மாதிரி -2.3 அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. மேக்ஸிமம் +1 and minimum is -1. எந்த ஆங்கிள் 0ல இருந்து பை வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் எல்லா வேல்யூஸும் கிடைச்சிடும். அதை தாண்டி கிடைக்கும். நீங்க பைய தாண்டி போனீங்கன்னா 2π, 3π, 4π, 7π/2, 9π/2, அதுக்கப்புறம் 14π, 14.5π, எவ்வளவு வேல்யூஸ் போனாலும் திருப்பி எந்த வேல்யூஸே தான் கிடைக்கும்னா 1 to -1 தான் கிடைக்கும். அப்போ மினிமம் ஆங்கிள் 0. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பை. இந்த ரேஞ்ச்க்குள்ளார cos 0 is 1 and cos pi is -1. இதுக்கு நடுவுல நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கும். 0ல இருந்து 180 வரைக்கும் எவ்வளவு ஆங்கிள்ஸ் வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் அங்கங்க இருக்கும். This is the cos function. அப்போ 0 to pi தான் உங்களுக்கு மேக்ஸிமம் காசுக்கு கொடுக்க முடியும். 1 to -1 தான் மேக்ஸிமம் ரிசல்ட் உங்களுக்கு வெளியில வரும். இது 1 to 1 மேப்பிங்ல இருக்கும், on to மேப்பிங்ல இருக்கும். each and every values has a unique answer. அந்த மாதிரி on to மேப்பிங்ல இருக்கிறதுனால, பைஜெக்டிவா இருக்கிறதுனால இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் டொமைன் ஆஃப் காஸ் அண்ட் பிரின்சிபல் ரேஞ்ச் ஆஃப் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உல்டா cos inverse இது அப்படியே உல்டாவா பார்க்கணும். cos inverse இதான் டொமைன், இதுதான் ரேஞ்ச். cos இப்படி போகும், cos inverse ஆப்போசிட்ல வரும். Right? Now you have to know an important concept. Our principal range of cos inverse is our principal range. cos inverse எதை தாண்டி போகவே போகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to pi. உங்களோட ஆன்சர் 0 to pi தாண்டவே கூடாது. cos inverse அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கணும். 0 to pi தாண்டவே கூடாது. 0 to pi தான் உங்களுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆங்கிள், அதுக்குள்ளார தான் நீங்க இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் வேல்யூஸ் அல்லது பிரின்சிபல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. Now coming back to our sum. cos inverse of 1/2 கொடுத்திருக்காங்க. 1/2 எப்போ வரும் உங்களுக்கு? 60 டிகிரி. 60 டிகிரினா π/3. அப்போ π/3. π/3 0ல இருந்து 180 குள்ள அடங்குமா? கண்டிப்பா அடங்கும். அப்ப இது கண்டிப்பா belongs to 0, π. இதுக்குள்ளார அடங்கிறதுனால தான் இதுக்கு பேரு என்ன வேல்யூன்னு சொல்றாங்க நமக்கு? பிரின்சிபல் வேல்யூ. அப்போ cos அப்படி என்றால் பிரின்சிபல் வேல்யூ எதை தாண்டி போயிடக்கூடாது? பைய தாண்டி போயிடக்கூடாது. இந்த பக்கம் 0வை தாண்டி போயிடக்கூடாது. ஆல் த வேல்யூஸ் வில் பி பாசிட்டிவ் தான் எந்த சம்மை பொறுத்த வரைக்கும்? cos inverse sums பொறுத்த வரைக்கும். Next problem is cos inverse of -1/√2. cos inverse of -1/√2. First of all, what is the principal range for cos? Cos உடைய range minimum 0, maximum pi. You can include 0 and pi. 0ல இருந்து 180 டிகிரியை தாண்டி நீங்க போவே கூடாது. அதுக்குள்ளார தான் உங்க ஆன்சர் வரணும். நம்பர் 1. நம்பர் 2,
இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபார்முலாஸ் வந்ததுன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் வந்ததுன்னா அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு another ready-made result, cos inverse of minus x can be written as pi minus cos inverse of x. Cos inverse of minus x can also be written as pi minus cos inverse of x. At this time we are not very much interested in this proof. We will see it separately. But in the sum cos inverse of minus x oda answer minus 1 by root 2 கேட்டிருக்காங்க. அப்ப I am going to apply this formula. This can be written as cos inverse of minus 1 by root 2 can be written as pi minus cos inverse of 1 by root 2, right? Negative symbol எடுத்தாச்சு, pi minus is equal to pi minus, what is 1 by root 2? 45 degree, that is pi by 4. If you take LCM, 4 pi minus pi is 3 pi by 4. Pi by 4 is 45, 45 into 3 is 135, 135 in the range la irukuma? Kandipa irukum. It belongs to 0, pi. Therefore, this is called the principal value of cos inverse minus 1 by root 2. In fifth problem, 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. Principal range of cos inverse, or cos inverse must land only between 0 and pi. அதே மாதிரி what is principal range for sin inverse? What is the range for sin inverse of x? Sin inverse of x ranges between minus pi by 2 to plus pi by 2. This is the range for sin inverse. This is for cos inverse and this is for your sin inverse. Sin inverse உடைய values minus 90 ல இருந்து plus 90 வரைக்கும் தான் இருக்கும். அதை தாண்டி range வராது. Now simplifying this, 2 into 1 by 2, cos la 1 by 2, 60 degree. 60 degree na pi by 3. Pi by 3 belongs to 0 to pi. Okay? In the range la kandipa idu irukum. Adana indha answer dalarama neenga edukalam. It belongs. Plus sin 1 by 2. Sin 1 by 2 30 degree la vandrum. 30 degree na pi by 6. Am I right? Pi by 6. 30 degree இந்த ரேஞ்சில இருக்குமா? minus 90 ல இருந்து plus 90 வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். அப்போ இதுக்கும் இந்த ரேஞ்சில இருக்கான்னு செக் பண்ணீங்கல, இந்த ஆன்சர் இந்த ரேஞ்சில இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். ரேஞ்சில இல்லனா போடக்கூடாது. ரேஞ்சுக்கு மாத்தி தான் போடணும். ரேஞ்சில வந்துருச்சுனா பிரச்சனை கிடையாது. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கனா you will be getting 2 pi by 3 plus pi by 6. What will be the LCM? 6 will be the LCM. 3 times 2 times 2 is 4 pi plus pi. Answer will be 5 pi by 6 will be the simplification for the fifth sum. Now coming to the next sum, cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. You have to recall a formula, cos A cos B minus sin A sin B can also be written as cos A plus B. Am I right? Cos A cos B minus sin A sin B is cos A plus B. Using that formula, cos inverse of this can be reduced to cos, what is my A? Pi by 7 plus pi by 17. This can be reduced to cos inverse of cos. If you take LCM, 7 7s are 49, 111, 119, cross multiply 17 pi plus 7 pi.
cos inverse of cos add பண்ணி பாருங்க 24 pi by 190 right cos inverse and cos neutralize ஆயிடும் உங்களுக்கு 24 pi by 119 is your final answer 24 pi by 119 will be your final answer because cos inverse cancels with the cos ரெண்டுமே opposite functions inverse functions ன்றதனால உங்களுக்கு அது cancel ஆயிடும் the next problem is cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4 this is not in the range 0 comma pi ஏனா 4 by 3 போட்டீங்கன்னா 1 point நமக்கு மேக்ஸिमम 1 pi தான் வரணும் 1 point வர கூடாது 5 by 4 டிவைட் பண்ணால 1 point வந்துரும் அப்ப நம்ம ரேஞ்ச்ல இல்ல அதனால cos inverse உம் cos ஐ நியூட்ரலைஸ் பண்ண கூடாது எப்போதுமே இவங்க நியூட்ரலைஸ் பண்றீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன வேல்யூல இருக்காங்கன்னு பாத்துங்க பிரின்சிபல் வேல்யூல இருக்காங்களா அந்த பிரின்சிபல் ரேஞ்ச்க்குள்ளார இருக்கறாங்களான்னு பார்த்துட்டு செய்யுங்க அதனால இந்த ஸ்டெப்பை நான் என்ன பண்றேன்னா cos inverse of இதுல இருந்து ஏதாவது பிச்சு வெளியில எடுக்கணும் இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேஸ்டேஜ் வெளியில எடுத்துடணும் ஏன்னா 1 பாயிண்ட் சில்லறையில வருது அப்போ ஒண்ணுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்றேன் நான் 1 பைக்கு மேல போக கூடாது 1 பைக்கு மேல போயிடுச்சு இது 4 pi by 3 is 1 point சில்லறை வந்துரும் உங்களுக்கு அதனால இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஏதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல ஏதாவது பிரிச்சு எடுக்க முடியுமான்னு பாப்போம் 3 ones are 3 3 plus 1 is 4 pi by 3 ரைட்டா அப்ப இதுல இருந்து இந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளால plus cos inverse of again cos this can be written as yes pi plus pi by 4 super பாருங்க cross multiply பண்ணா 4 pi plus 1 5 pi right இந்த மாதிரி first extract பண்ணியாச்சு next step cos inverse of இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்றது 11th standard portions இங்க பாருங்க cos pi can be written as 2 into 90 plus pi by 3 right even multiples of 90 வந்தா cos மாறாது அப்படியே தான் இருக்கும் இந்த angle அப்படியே காப்பி பண்ணிக்கணும் pi by 3 quadrant check பண்ணனும் all students take centum இங்க எல்லாமே பாசிட்டிவ் இங்க sin பாசிட்டிவ் இங்க tan பாசிட்டிவ் cos பாசிட்டிவ் இவன் பாத்தீங்கன்னா 2 into 90 இது 0 into 90 இது 1 into 90 2 into 90 பிளஸ்னா இந்த இடம் அவன் இந்த பொசிஷன்ல இருக்கான் tan உடைய குவாட்ரண்ட்க்கு வந்துட்டான் யாரு cos அதனால கண்டிப்பா என்ன சிம்பல் வரும் நெகட்டிவ் சிம்பல் வரும் அவன் குவாட்ரண்ட்க்கு வந்திருந்தா தான் பாசிட்டிவ் சிம்பல் வேற ஏதாவது குவாட்ரண்ட் போனா நெகட்டிவ் சிம்பல் வந்துரும் அதனால இதோட சிம்பிளிஃபிகேஷன் இஸ் cos மைனஸ் சிம்பலோட வந்துரும் சேம் அதே தான் pi 2 into 90 pi by 4 அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் மைனஸ் தான் வரும் சேம் டிட்டோ ரெண்டுமே ஒண்ணு தான் உங்களுக்கு plus cos inverse of minus cos pi by 4 again a problem நெகட்டிவ் சிம்பல் வந்து நின்னு இருக்கு நெகட்டிவ் சிம்பல் வந்து நின்னுச்சுன்னா again problem ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் this has to be simplified இத இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும் நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா தான் உங்களுக்கு இந்த மைனஸ் இல்லனா தான் இது ரெண்டும் இது வந்துருச்சு டொமைனுக்குள்ள வந்துருச்சு pi by 3 னா உங்களுக்கு 60 டிகிரி வந்துருது உங்களுக்கு அதனால இது டொமைனுக்குள்ள வந்துருச்சு இது 45 டிகிரி டொமைன்ல வந்துருச்சு ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன சிம்பல் இருக்கு நெகட்டிவ் சிம்பல் இருக்கு again 11th standard போறேன் நான் what is cos pi minus theta what is cos pi minus theta again cos 2 into 90 minus theta what is cos 2 into 90 minus theta even அப்படினா cos மாறாது theta அப்படியே வந்துரும் எந்த quadrant 2 into 90 தோருக்கு 2 into 90 minus theta னா sin quadrant again minus symbol cos 180 minus theta is cos theta. So minus of cos theta can be written as 180 minus theta. 180 minus theta. The new formula you have to remember from the lower classes.
cos 180 minus theta is minus cos theta. So minus cos theta can be written as 180 minus theta. 2 into 90 வரதுனால cos அப்படியே தான் இருக்கும். quadrant மாறதுனால தான் மைனஸ் சிம்பல் வந்து போச்சு. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். மைனஸ் வந்ததுனால அப்படியே ரிவர்ஸ் பண்ண போறேன் நானு. cos inverse of மைனஸ் வந்ததுனால cos pi minus theta னா இவர்தான் pi by 3, right, plus cos inverse of minus இது எப்படி எழுதலாம், cos pi minus pi by 4, right, again cos inverse of separate பண்ணிடலாமா, 3 pi minus pi is 2 pi, அப்போ cos 2 pi by 3 plus cos inverse of 4 pi ல pi போச்சுனா 3 pi by 3 cos 3 pi by 3, right. இப்போ பாருங்க 2 by 3 0.6 கிட்ட தான வரும் உங்களுக்கு, அப்ப கண்டிப்பா இந்த ரேஞ்சில இருக்கும். 3 by 4 கண்டிப்பா less than 1 தான், இந்த ரேஞ்சில இருக்கும். less than 1 வந்துட்டாலே ரேஞ்சில இருக்கும். அப்போ நீங்க இவங்க ரெண்டு பேரும் நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். cos inverse நியூட்ரலைஸ் ஆச்சுன்னா என்ன வந்துரும், 2 pi by 3 plus இவங்க ரெண்டு பேரும் நியூட்ரலைஸ் ஆனா என்ன வந்துரும், 3 pi by 4. சோ இத ஆட் பண்ணா ரேஞ்சில வருமானா வராது. ஏன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் சம், இத சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த ரேஞ்சில வருமானா அதெல்லாம் வராது. தனித்தனியா பார்க்கும்போது தான் அந்த ரேஞ்ச் பார்க்கணும். அப்போ if you take LCM, your LCM will be 4 3 are 12, 4 இங்க போச்சுனா 8 pi plus 3 இங்க போச்சுனா 9 pi. Your answer will be 17 pi by 12 will be your final answer. 17 pi by 12. அப்போ நீங்க நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முன்னாடி காஸும் காஸ் இன்வர்ஸும் நீங்க கேன்சல் பண்றீங்க அல்லது நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வெறும் ஆங்கிள் மட்டும் கொண்டு வரீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணீங்க அது எந்த ரேஞ்சில் இருக்குதான்னு சொல்லிட்டு, பிரின்சிபல் ரேஞ்சில் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த சம் போறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா மிக மிக முக்கியமா தேவைப்படும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அந்த ரேஞ்ச்குள்ளார கண்டெயின் ஆகலைன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் எப்படின்னா அதை பிரேக்கப் பண்ணணும். அதை பிரேக்கப் பண்ணீங்கன்னா அந்த ரேஞ்ச் கிடைக்கும். மைனஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு cos pi minus theta equal to minus cos theta என்ற ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.